அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 12ஆம் வயதில் நடந்த நிகழ்வு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சகோதரரின் மகனை பராமரிக்கும் பொறுப்பை அபூதாலிப் மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றினார். தனது பிள்ளைகளில் ஒருவராக அவரை ஆக்கிக் கொண்டார். அவருக்கு மிகுந்த முக்கியத்துவமும் கண்ணியமும் அளித்து வந்தார். ஒரு சமயம் ஜல்ஹுமா இப்னு உர்ஃபுதா கூறுகிறார், கடும் பஞ்ச காலத்தில் நான் மக்கா சென்றேன். கணவாய்கள் வறண்டுவிட்டன, பிள்ளைக்குட்டிகள் வாடுகின்றன. வாருங்கள், மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குறைஷிகள் அபூதாலிபிடம் கூறினார்கள். அவர் வெளியேறி வந்தார். அவருடன் மேகம் மறையாத சூரியனின் பிரகாசமுடைய ஒரு சிறுவரும் இருந்தார். மேலும் சிறுவர்கள் பலர் அபூதாலிபை சுற்றிலும் இருந்தனர். அபூதாலிப் அச்சிறுவரை தூக்கி அவரின் முதுகை சேர்த்து வைத்து பிரார்த்தித்தார். அபூதாலிபின் தோல் பூஜத்தை அச்சிறுவர் பற்றி கொண்டார். மேகமற்று கிடந்த வானத்தில் அங்கும் இங்கும் இருந்து மேகங்கள் ஒன்று திரண்டன. பெரும் மழையால் கணவாய்கள் வெள்ளம் கரை புரண்டோடியது. மக்கா நகரமும் அதன் சுற்றுப்புறங்களும் பசுமையாக மாறின. அபூதாலிப் வியாபாரத்திற்காக ஷியாம் தேசம் சென்றார். அப்போது நபி அவர்களையும் தன்னுடன் அழைத்து சென்றார். அவர்கள் ஷாம் நாட்டின் புஷ்ரா நகரை வந்தடைந்தார். அங்கு பஹீரா என்ற பிரபலமான துறவி ஒருவர் இருந்தார். அவரது பெயர் ஜர்ஜீஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர் எங்கும் வெளியில் செல்ல மாட்டார். எனினும் இந்த வியாபார கூட்டம் புஷ்ரா சென்றதும் அவர்களை சந்திக்க வந்தார். வணிக கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்து சிறுவரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரத்தை பற்றி கொண்டு, இதோ உலகத்தாரின் இறைவனுடைய தூதர், இவரை அல்லாஹ் அகிலத்தாருக்கு அருக்கொடையாக அனுப்புவான் என்று கூறினார். அவரிடம் அபூதாலிபும் குறைஷி பெரியவர்களும், இது எப்படி உமக்கு தெரியும் என்று கேட்டார்கள். அவர், நீங்கள் கணவாய் வழியாக வந்தபோது கற்களும் மரங்களும் சிரம் பணிந்தன. அவை இறைத்தூதர்களுக்கே தவிர வேறு எவருக்கும் சிரம் பணிய மாட்டாது. மேலும் அவரது பூஜத்துக்கு கீழ் இருக்கும் ஆப்பிளை போன்ற இறுதி தூதரின் முத்திரையை கொண்டும் நான் அவரை அறிவேன். எங்களது வேதங்களில் அது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறினார். பிறகு அவர்களுக்கு விருந்தளித்து உபசரித்து அச்சிறுவரை ஷாமுக்கு அழைத்துச் சென்றால் அங்குள்ள ரோமர்கள் மற்றும் யூதர்களால் இவருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனவே இவரை இங்கிருந்து மக்கா திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று பஹீரா அபூதாலிபிடம் கூறினார். அதற்கிணங்க அபூதாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில வாலிபர்களுடன் மக்காவுக்கு அனுப்பி வைத்தார். தொடரும் இந்த பயணம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.